தொகுதி பங்கீடு தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையுடன் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மிடம் அவரிடம் கூட்டணி தொடர்பாக விரிவான சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த விதமான இழுபறி இல்லை, மனக்கசப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் செயல்பாட்டில் அந்த மாதிரி எந்த வகையிலும் இல்லை. 2வது முறை கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தை எப்போது நடக்கும், அதுக்கான இறுதி வடிவம் பெற்றுச்சா சார்? வெகு விரைவில் நடக்கும். எங்களோட தலைவர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஒரு கசப்புணர்வும் கிடையாது. அது எப்படி ஒரு வெளிப்படை தன்மையோடு நாங்கள் இருக்கோம், அதில் தான் மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி இன்னும் 10 தினங்களில் பிரச்சாரத்திற்கு வரவிருக்கிறார். ஆகவே எல்லா பணிகளும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். கூட்டணி சுமூகமான ஒரு உறவை எட்டும். வெகு விரைவில் கையெழுத்திடும் அளவிற்கு அறிவிப்புகள் வரும். இந்த காலதாமதத்துக்கு காரணம் திரு கமலுக்கு நீங்கள் உள் ஒதுக்கீடாக கொடுக்கணும் அப்படிங்க கொடுக்கக்கூடிய தொகுதியில் எண்ணிக்கையில் உள் ஒதுக்கீடு தான் காரணம். அவங்களுக்கு டார்ச் லைட்டு போட்டிக்கிட்டதா தகவல் இருக்குது. அதுதான் அந்த காரணத்துக்கு டிலேக்கான காரணம் சார்? இல்லை, இந்த உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இதுவரை எங்களிடமும் எந்த தொடர்பு கொண்டும் பேச விடவில்லை. கூட்டணி கட்சி தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் திரு கமல்ஹாசன் விஷயமாக எதுவும் எங்களுடன் இதுவரை கலந்துரையாடவில்லை. திரு ராகுல் காந்தி 2 நாள் பயணம் முடிச்சுட்டு டெல்லி வந்திருக்காரு. மறுபடியும் தமிழக தலைமை குழு ஏதாவது அங்கே போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? டெல்லி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் இது வரைக்கும் திட்டமிடுதலை பயணத்தை புதுடெல்லிக்கு போய் சந்திப்பது. நாங்கள் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லோரும் போய் தலைவர் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். வெகு விரைவில் சந்திப்போம். தந்தி டிவி செய்திருக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.